ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக மாம்பழத்தை வச்சு ஒரு சுழியம் பண்ணலாமா? கண்டிப்பாக மாம்பழம் இருக்கும் போதே இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு முறை தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவ மாட்டீங்க அப்படின்னா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அடுப்பில். இதில் எண்ணெய் நெய் எதுவுமே நான் சேர்க்கலை. நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மாம்பழத்து கூட இந்த தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாம்பழ சீசனில் இருக்கும்போதே இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், இப்போ மாம்பழத்தோடு சேர்ந்து நல்லா தேங்காய் மிக்ஸ் ஆகிட்டு அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சு போயிடும். இனிப்புக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை, பொடிச்ச வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம், உங்களோட விருப்பம்தான். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும். நம்ம ஆல்ரெடி மாம்பழத்தில் ஸ்வீட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது போதுமான அளவாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம். இது ரெடி ஆகிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே டைமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஒரே டைமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக ஆயிரும். இது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் லெவலில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. தண்ணி கூடிட்டு அப்படின்னா உங்களுக்கு இதில் டிப் பண்ணி நம்ம பொரிக்கும் போது அது கரெக்டாக வராது. அதே நேரத்தில் கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு மாவாக இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாம்பழ பூரணத்துலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். அங்கே இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் கூட 2 நாளும் போட்டுக்கிடலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்த பேட்சும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். உண்மையாகவே இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாம்பழ டேஸ்ட்டோட வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாம்பழம் சொல்லிய ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.